இது யாருடைய நகை இது? எங்க மருமக ராசாத்தியோட நகை தான். நம்ம வீட்டு பரம்பரை நகைதான். ராசாத்திக்கு நம்ம வீட்ல இருந்து போட்டது. ஏன் என்னாச்சு? நகையில் ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த மாதிரி நகையெல்லாம் இப்ப யாரும் செய்யறது இல்ல. அவ்வளவு அழகான நகை இது. ஒரு நிமிஷம். அந்த நகைய கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நான் எனக்கு இருந்த குழப்பத்துல அதை கவனிக்கல. இது எங்க அம்மா கடைசி காலம் வரையும் கழுத்துல போட்டிருந்தது. இது அடகு கடைக்கெல்லாம் போக கூடாது. அதுக்கு பதிலா என்னோடது எடுத்துக்கங்க. தம்பி வேணாப்பா. ஏன்னு? இது அப்பா உனக்கு ஆசையா போட்டதுப்பா. அதுக்கு பதிலா என் நகையை தரேன்ப்பா. அண்ணே, நீங்க எதுக்குன்னு கழட்டுறீங்க? நான் சம்பாரிச்சது தானே, இருக்கட்டுமே. இந்தாங்க, இதையும் சேர்த்துக்காங்க. சரிங்க ஐயா. ராசாத்தி, எக்காரணத்தை கொண்டும் இந்த நகைய இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொடுக்க கூடாது. ஒண்ணு உன் களத்தில் இருக்கணும், இல்ல நம்ம வீட்டு பெட்டியில இருக்கணும். ஏன்னா இந்த நகை எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி. நகை எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க மாமா. இப்ப பாரு, மருமகளை தூக்கி வச்சு பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நம்ம மாமனாரும் இருக்காரு, டம்மி பீஸ். எல்லாத்தையும் கணக்கு போட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. நல்ல வேளை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. பாரி ஐயா அம்மா தயவுல தப்பிச்சு. டோட்டலா கணக்க போட்டா ஒரு 20 லட்சம் வருங்க ஐயா. ஓ அப்படியா? நகையெல்லாம் சரி பாத்துக்குங்க. பணத்தை கொடுத்துட்டு நகையை எடுத்துக்கிட்டுமா? இல்ல இல்ல, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வீட்டில் உள்ள நகையெல்லாம் அடகு போக கூடாது. அதான் மதிப்பு என்னன்னு பாத்துட்டேன்ல, தேவைப்படுறப்ப சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து எடுத்துக்கங்க. அப்படியா? சரிங்க ஐயா. ம் எப்பன்னு தகவல் சொல்லுங்க, நான் வரேன். ம். அப்ப நான் வரேங்க ஐயா. வரேங்க ஐயா. வாங்க வாங்க. அவங்க நகையை எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது பாத்துக்கலாம். எடுத்து வைமா. ம். ஏய் ராசாதி, உனக்கு அறிவில்ல? நீ பாட்டுக்கு நகையை கொண்டாந்து ஊருக்கு முன்னாடி வைக்கிற. கொடுத்தா என்ன தப்பு? ராசாத்தி சரியா தான் பண்ணிருக்கா. அதெல்லாம் அத்தை, ராசாத்தி கிட்ட இருக்கிறதே அந்த ஒரு நகை தான். அதையும் கொடுக்க வேண்டாம், நான் நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். இல்ல அண்ணி, இந்த வீட்ல உள்ள எல்லாரும் தாம் பங்குக்கு ஏதாவது செய்யும் போது நான் மட்டும் எதுவும் செய்யாம எப்படி அண்ணி இருக்கிறது? நல்லா செஞ்ச போ. கொஞ்ச நேரத்துல எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ராசாத்தி, இந்த பழம் ஸ்வீட் எல்லாம் கொண்டு போய் மாப்பிள்ளை கொடு. சரிம்மா, வாங்க ரூமுக்கு போலாம். ம் அத்தை நீங்க போங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. ம் வா. என்ன அண்ணி? ராசாத்தி, எக்காரணத்தை கொண்டும் நகையை கழட்டி எதுக்கும் கொடுத்துறாத. அப்படி கொடுக்கறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடு. எதுக்கு அண்ணி உங்ககிட்ட சொல்லணும்? அண்ணி சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும், புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி. இப்படி சொல்லி பழகு. வா போலாம். அதை அவர்கிட்டயே கொடுத்துருங்க. சாப்பிட்டு கொடுத்துருங்க.
அவர்தான் நம்ம இடத்த வாங்க போறவரு. ஏண்டி இவ்ளோ அவசரமா இடத்த வித்து ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு என்ன அவசியம்? பொன்னி கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு சுமாரு. இதுங்களுக்கு வேற நேரங்காலம் தெரியாம வந்து உசுர வாங்கிக்கிட்டு இருக்குங்க. தாய் பத்திரம் எல்லாம் சரியா இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய பத்திரம் டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் டைப் பண்ணி ரெடியா கொண்டு வந்துட்டேன். பாரி, எதுக்கும் 1க்கு 2 வாட்டி படிச்சு பாத்துருங்க. இதனால நமக்கு நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்க. இந்தாங்க. அண்ணே, நீங்களே வாங்கி படிச்சு பாத்துருங்க. இந்தாங்க. பாரு, எல்லாம் சரியா தான் இருக்கு. பாரி, பேசினபடி பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. முதல்ல நல்லபடியா கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். சரி, அதுவும் சரிதான். மிஸ்டர் ஐயா கண்ணு, இதுல நீங்க சைன் பண்ணுங்க. வாங்க. பண்ணிட்டேன். ஐயா நீங்களும் சைன் பண்ணுங்க. பாரு சார், நீங்க கழுத்து போட்டுட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இந்த நேரத்துல தும்புறா. ஏண்டி ஏ ராசாத்தி, உனக்கு நேரங்காலமே கிடைக்கலையா தும்மறதுக்கு? உன்ன நாகப்பாம்பு எதிர்த்து நின்று சேர்ந்தது அவ்வளவு நல்லது இல்லை. குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். எதுக்கும் கேது புத்தி முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கு. வீட்லயும் பார்த்துருக்க சொல்லுங்க. வீட்லயும் தேவையில்லாத சண்டை வரும். கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. குடும்பத்துல வாய் சண்டை, வாரிசு சண்டைன்னு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. பார்த்து கவனமா இருங்க. என்ன பாரி, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க கையெழுத்த போடுங்க. இல்ல, நான் இந்த இடத்த விக்கிறதா இல்ல.
என்ன மன்னிச்சிருங்க. பாரி என்னாச்சுப்பா? இல்லண்ணே, எனக்கு என்னமோ அபசகுணமா தெரியுது. இப்போதைக்கு இந்த இடத்த விற்க வேண்டாம். என்ன பாரி தும்மல் போட்டதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கிற? தம்பி முடிவு பண்ணிட்டானா அது சரியா தான் இருக்கும். வேண்டாம் ஐயா கண்ணு, அதை விட்டுரு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நடு வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் அந்த இடத்த விற்கிறதா இல்ல. தம்பி, எதுக்கு இப்ப திடீர்னு விக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க? பசங்க பேர்ல தொழில் தொடங்க போறோம், கொடுத்துடலாம் தம்பி. இல்ல நீ எனக்கு சரின்னு பண்ணல, வேண்டாம். அப்பா இதுல என்னப்பா சென்டிமெண்ட் இருக்கு? சும்மா கழுத்து போடுங்கப்பா. ஆளாளு பேசிட்டு இருக்காதீங்க. ஐயா கண்ணு, நான் இந்த இடத்த கொடுக்கறதா இல்ல. பகையாளி குடிய உறவாடி கெடுங்கிற மாதிரி என்ன நம்ப வச்சு கழுத்த இருக்குங்களா? இந்த இடத்தை என்ன மீறி வேற யார் வந்து வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். நீங்களா என் கால்ல வந்து விழுந்து ஏதாவது விலைய போட்டு கொடுங்கன்னு சொல்ல வைக்கல. என் பேரு ஐயா கண்ணு கிடையாது. ஏய், அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் கோயிலுக்கு தானம் எழுதிட்டு போறேன். தம்பி, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? அதான் விக்கலன்னு சொல்லியாச்சுல்ல, இடத்த காலி பண்ணு. ஓ அப்படியா? நான் பாத்துக்கிறேன். சார் வாங்க சார் போலாம். அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே தம்பி. இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம். எனக்கு தனங்களா பட்டுச்சு, அதான் கொடுக்கல. அதோட விட்டுருங்க. இப்ப திருப்தி அடி உனக்கு? இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்துட கூடாதே, அது கெடுக்கிறதுக்காகவே வந்து வாச்சிருக்க பாரு. சனிய சனிய. சம்மந்தி, தெரியாம தும்மனத்துக்கு இப்படி பேசுறீங்களே? தெரியாம பண்ணாளா? வேணும்னு தான் பண்ணிருப்பா. இவ வந்ததுல இருந்து வீட்ல ஒரு நல்லது கூட நடக்கல. என்ன சம்மந்தி பாத்துட்டு இருக்கீங்க? ஓ, குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நிலத்தை வித்து நகைய வித்து புள்ளைங்க பேர்ல தொழில் தொடங்கலான்னு பார்த்தா அதை கெடுத்துட்டாளே இந்த மூதேவி. தண்டம் தண்டம். சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அண்ணி, நான் நீங்க சும்மா இருங்க அண்ணி. ஆமா சும்மா இருக்கும். பெரியத்த, நான் வேணும்னு பண்ணல, தெரியாம. அது எப்படி? எத்தனை பேர் இருக்கோம், யாருக்கு வராத தும்மல் உனக்கு மட்டும் வந்துச்சு? கெட்ட என்னடி உனக்கு? நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உருப்படாது. என்னங்க அவங்க பாட்டுக்கு என் பொண்ணு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? சும்மா இந்த செண்டு முடிகிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். உங்க பொண்ணு மேல தப்ப வச்சுட்டு இங்க பேச வந்துட்டீங்க. சாதாரண தும்மல் போட்டதுக்கு இந்த அம்மா என்னமோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி என் பொண்ணை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க.
எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் எந்த தைரியத்துல என் பொண்ணு இங்க நல்லா வாழ்வான்னு நிம்மதியா தூங்க முடியும்? அதத்தான் நானும் சொல்றேன். உன் பொண்ணை இங்க விட்டுட்டு போகாத, கையோட கூட்டிட்டு போயிடு. இவ கால் வச்ச நாள்ல இருந்தே நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. இத்தனை வருஷத்துல எங்க நகைகளை அடகு வச்சதில்ல. இந்த மகாராணி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு அதிர்ஷ்டம். இவ இருக்கிற இடமே விளங்காது, கையோட கூட்டிட்டு போயிடுங்க. அக்கா கோவப்படுறதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு வீட்டை விட்டு எல்லாம். வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? நீ அன்னைக்கு இப்படி பாருக்கிட்ட துணிஞ்சு பேசியிருந்தா இனி எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவன் அழகுக்கும் படிப்புக்கும் இந்த குண்டச்சியை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்கி தரலான்னு ஏற்பாடு பண்ணா அதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டா. எதுக்கு மேலேயும் இவள விட்டு வச்சா எல்லார் வாழ்க்கையும் நாசமாக்கிடுவான். இதுக்கு மேலேயும் இவள வச்சு குடும்பம் நடத்தி இனி என் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இந்த தர்தனம் புடிச்சவளை கூட்டிட்டு போயிடுங்க. அப்படியாவது இந்த குடும்பம் உருப்படட்டும். அக்கா அவசரப்படாதீங்கக்கா. நீ வாய மூடிட்டு இரு மங்கை. இத பாருங்க, நான் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி மரியாதையை இவளை கூட்டிட்டு போயிடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அனாவசியம். நீங்க எதுவும் பேசாதீங்க. என்னாலதான் இந்த குடும்பத்துக்கு கஷ்டம்னா நான் போயிடுறேன். நான் போனதான் எல்லாருக்கும் நிம்மதினா நான் இப்பவே போறேன். ஒரு வழியா இந்த குண்டச்சிய அத்தை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.